தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் மாந்தோப்பின் எதிர்ப்புறத்தில் அமர்ந்து கொண்டு காற்று வாங்கி கொண்டிருக்கிறீர்கள்? ஆம் செல்வங்களே, நான் ஏதோ ஒரு புதிய இடத்துக்கு வந்திருக்கிறேன். அங்கே அங்கேருந்து ஒரு இடத்துல அப்படியே நடந்து கொண்டே வந்து இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். இங்கே சில அதுக்கு முன்னே இறை வணக்கம். கொஞ்சம் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்தால் ஆண்டவனை மறந்துடுறோம் பாருங்க. உங்கள்கிட்ட பேசுகிற ஒரு ஆர்வத்தோடு வந்து ஆண்டவனை மறந்துட்டு இருந்தேன் பாருங்க. அவரை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவர் நினச்சிக்குவார், இவன் பெற்றான், இவன் ஆப்சன்ட் மைண்டு, இவன் எல்லாத்தையும் மறந்துடுறான், அவன் எனக்கு நமஸ்காரம் ஆட்டிகள்லாம் கூட பரவாயில்லன்னு அவர் நினச்சிக்குவார். ஆனால் எனக்கு மனசுக்கு அது அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியல. என்னடா சர்வ இறை வணக்கம் பண்ணாமல் இந்த வேலையை ஆரம்பிக்கிறோமேன்ட்டு எனக்கு கவலையாக இருக்கிறது. ஓகே, இறைவனுக்கு வணக்கம், உங்களுக்கும் வணக்கம். அப்படியே இங்கே வர்றது, இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு முன்னே இங்கே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்துன்னு வந்தேன். அப்படியே ஒரு வாக்கிங், இதெல்லாம் அக்கம் பக்கம் வீடுகள் இருப்பது எல்லாத்தையும் பார்த்துன்னு வந்தேன். அப்போது என்னுடைய எதிரில் வந்து ஒரு தொழிலாளர்கள் வேலைக்காக ஏதோ உங்கள் வீட்டில் இங்கே பாருங்கள், இங்கே 2 பிள்ளைகள் நடந்து கொண்டு போகிறார்கள். அவர்களை பார்த்தால் அவர்களில் கால்களில் பாதை ரட்சம் ஸ்லிப்பர்ஸ் அணிந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நானும் ஸ்லிப்பர்ஸ் அதான் நானும் ஸ்லிப்பர் அணிந்து கொண்டு நடந்து கொண்டு வந்து, அப்போது எனக்கு சில நினைவுகள் வந்தது. நடடா ராஜா நடடா, இந்த நாட்டில் உள்ள மனிதர்கள் உன்னை பார்த்தே திரிந்திடவே அப்படின்னு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. நடடா ராஜா நடடா. ஓகே, இந்த நாட்டில் இருக்கிற மக்களெல்லாம் உன்னை பார்த்தே தெரிந்திடவே நடடா அப்படின்னு அந்த ஒரு பாட்டு பாடினாங்களே. நடக்கிறதுக்கும் மற்றவங்க நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்னடா தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு யோசித்தேன். அப்புறம் பாருங்கள், மற்றும் சில மனிதர்கள் நடந்து கொண்டு போகிறார்கள், கால்களில் பாதரட்சை அணிந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஓகே செல்வங்களே, அப்படி நம்ம நடப்பதுனால மற்றவங்க நம்ம பார்த்து என்னத்தை கற்றுக்க போகிறாங்கோ அப்படின்ட்டு நான் யோசித்தேன். அந்த பாட்டுக்கும் அந்த நடைக்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்னு பார்த்தேன். ஒருவேளை எல்லோரும் வாக்கிங் பண்ணுங்கோ அப்படின்றது தெரிஞ்சுக்கின்னு அவங்க நடக்கட்டும் அப்படின்னு ஒரு பொருள் மனதில் கொண்டு அவர் பாட்டினாரோ என்னவோ தெரியல. சரி விடுங்கள் உறவுகளே. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நம்ம நடக்கணும் நிறையா. ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் நடந்தால் கால் பாதத்தில் உள்ள நரம்புகள் அசைக்கப்பட்டு அதிலிருந்து உடல் முழுவதும் நரம்புகள் தொடர்பு கொண்டிருக்கிறது. தலையிலிருந்து கால் வரையிலும் கை கால் உடம்பு முதுகுப்புறம் முன்புறம் உடலில் உள்ள பல பாகங்கள் நரம்பின் தொடர்ச்சியை கொண்டு இந்த பாதத்தில் முடிவதாக நான் கேள்விப்பட்டேன். அதனால் நம்ம சில நிமிடங்கள் சில மணி நேரங்கள் நடந்தால் அந்த கால் பாதத்தில் உள்ள நரம்புகள் அசைக்கப்பட்டு உடம்பத்தில் உள்ள அத்தனை பாகங்களுக்கும்
அசைவை கொடுத்து உடல் இரத்த ஓ ஓட்டம் இவைகளுக்கு ரொம்ப பயன் தருது அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓகே, அது கரெக்டு. நான் மட்டும் என்ன கரெக்டுன்றது, அது எல்லோரும் சொல்லுவாங்க, அது நடக்கிறதுனால உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதோடு நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இந்த ரோட்டில் நடக்கும்போது பாதரட்சை, ஸ்லீப்பர்ஸ், சாண்டில், ஷூஸ், பூட், கோட், நோ கோட் இல்லை, வேறு பூட்டோடு நிறுத்திக்கலாம். இதுகளை போட்டு நடந்தாக்கா இந்த பாதத்தில் உள்ள நரம்புகள் அசைக்கப்பட்டு உடலுக்கு இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி உடலில் நம்ம ஆரோக்கியமாக இருக்க வைக்கிறது அது ஒன்று. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கால்கள் அசைக்கப்பட்டு தரையில் நடக்கும்போது அந்த நரம்புகள் அசைக்கப்பட்டு உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, வெறும் காலில் ஷூ, ஸ்லிப்பர், ஷூ, சேண்டல், தாட்டு, பூட்டு, கோட்டு, பூட்டு எல்லாம் போட்டு நடக்கிறது கால்களில் ஏதாவது கல், முள் அது இதெல்லாம் குத்தி காலுக்கு சேதம் வரக்கூடாது இருக்கிறதுக்கு இந்த பாதரட்சைகளை அணியலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அட்லீஸ்ட் வீட்டுக்கு உள்ளோ பலருடைய வீட்டுகளில் வீட்டில் கூட அவங்க ஸ்லிப்பரு, பாத்ரூம் ஸ்லிப்பர் அல்லது சில ஸ்லிப்பருங்களை பாருங்கள், நான் போட்டுருக்கேன் எங்கே காலில் பாருங்கள் ஸ்லிப்பர், இது ஒரு விதமான ரப்பர் ஸ்லிப்பர். இந்த மாதிரி வீட்டில் நான் எப்போதும் வீட்டில் ஸ்லிப்பர் போட்டு தான் நான் வீட்டில் இருப்பேன். இந்த காரியில் இந்த டைல்ஸ்லலாம் ஒரு மாதிரி நடக்கிறதுக்கு எனக்கு சில்லுன்னு எனக்கு ஏதோ விரும்பாததுனால ஸ்லிப்பர் போட்டுருக்குறேன். அதே மாதிரி ரொம்ப பேர் அவங்க வீட்டில் ஸ்லிப்பர் போட்டுருக்காங்க. வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரும்போது அங்கே டோர் கட்டை வெளியிலேருந்து வந்த ஷூ ஸ்லிப்பரை காட்டிட்டு உள்ளே நடமாடுறதுக்கு உள்ளே ஒரு ஸ்லிப்பரை வச்சு நிற்பாங்க. அந்த ஸ்லிப்பரை போட்டுன்னு உள்ளே நடக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டுக்குள்ளே நடக்கும்போது வெறுங்காலோடு பேர் லெக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வெறுங்காலோடு நம்ம நடந்தால் நம்ம பூமிக்கும் நம்ம உடலுக்கும் ஒரு நேரடி தொடர்பு கிடைக்கிறது. நேரடி தொடர்பு கிடைக்கிறதுனால அந்த பூமியில் இருக்கிற சக்தியெல்லாம் நம்ம உடம்புக்கு கிடைக்கிறது. அப்படி கிடைக்கிறதுனால பூமி சத்து நமக்கு கிடைக்கும். நமது கால்களுக்கு ஒரு ஊட்டம், சக்தி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மரமெல்லாம் பாருங்கள், மரம், செடி, கொடி இவைகளெல்லாம் பூமியில் புதைக்கப்பட்டு பூமியிலேருந்து வளர்ந்து கொண்டு வருகிறது. அந்த மரம் செடிகளுக்கெல்லாம் பூமியிலிருந்து உரம் கிடைக்கிறது. இந்த மரம் செடிகள் எல்லாம் செழிப்பாக வளர்கிறது. சில காட்டு மனிதர்களை பாருங்கள், டார்சான் அல்லது காட்டில் வாழ்கிற காட்டு மனிதர்கள் எல்லாம் அவர்கள் ஸ்லிப்பர், ஷூ எல்லாம் அணிவது கிடையாது. அவர்களை பாருங்கள், எவ்வளவு வலிமையாக காணப்படுகிறார்கள். அவர் கால்களுக்கு பூமியிலிருந்து உரம் கிடைக்கிறது. அது கால் வழியாக அது உரம் உடம்புக்கு போயிட்டு அவர்கள் மிகவும் வலிமையாக இருக்கிறார்கள். நாம் அதுக்காக நம்ம காட்டில் போயிட்டு வெறும் காலோடு நடக்கணும்னு நான் சொல்ல வரல. நம்மளால் நடக்க முடியாது. ஏன்னா எல்லாம் ஸ்லீப்பர், ஷூ போட்டு பழகிட்டு இருக்கிறோம். அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளோ அல்லது வீட்டு காம்பவுண்டுக்கு உள்ளோ நம்ம வெறும் காலோடு நாம் நடக்க பயிற்சி எடுத்துக்கொண்டால் நம்ம உடலுக்கு பூமி சக்தி கிடைக்கும்.
பாருங்கள், மரம் செடிங்களுக்கெல்லாம் பூமியிலேருந்து சக்தி கிடைக்கிறதுனால அது எவ்வளோ செழிப்பாக இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு வெறும் காலில் நடப்பதனால் பூமி சக்தி கிடைக்கும் நான் நினைக்கிறேன், ஆசைப்படுகிறேன். சில சமயத்தில் நான் வீட்டில் வெறும் காலோடு நடக்க முயற்சிக்கிறேன். அதே போல் நீங்களும் வெறும் காலில் வீட்டுக்குள்ளே இருக்கிற தோட்டம் அல்லது வீட்டுக்குள்ளே நீங்கள் வெறும் காலோட தரையில் நடக்க பயின்றால் உங்களுக்கு அதிகபட்சமான பூமி சக்தி கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். என்ன தாத்தா சொல்கிறீங்கன்னாக்கா, நம்ம வெறும் காலில் கொஞ்சம் நடக்க பயிற்சி பண்ணிக்கோன்னா நம்ம காலுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். சிறிது டஃப்பாக, அதாவது இந்த பாதத்தில் இருக்கிற தோள்கள் எல்லாம் வலிமை கிடைக்கும் என்று நினைக்கிறேன். ஓகே செல்வங்களே, நான் சொன்னதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்ற எண்ணத்தோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். வாக்கிங் பண்ணுங்க, அதே சமயத்தில் வெறும் காலில் வித் பேர் லெக்ஸ் ஃபுட்டில் நடக்க பயின்று கொண்டால் நமக்கு அதிகபட்சமான வலிமை கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு உங்களுக்கு சொல்வதற்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லின்னு எனக்கே நான் நன்றி சொல்லிக்கின்னு இந்த உரையை முடிக்கிறேன். வணக்கம். என்ன தாத்தா மேடையில் பேசுகிறீங்களா? ஓகே, வணக்கம்.